இன்னைக்கு ஐயா 80 சங்க இயக்கம் தொடங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய வெற்றி. மத்திய அமைச்சர்கள், மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர், ஏகே மூர்த்தி, அவேல், இப்படி நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிலாம் வந்தாங்க. வந்துட்டு இது கட்சி எனக்கு தான் சொந்தம்னா ஐயா மனசு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. நெல் பயிரிட்டாச்சு. நெல் பயிரிடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அறுவடை செஞ்சு விளை வைக்கணுமில்ல. இந்த நெல் வயலும் எனக்கு தான் சொந்தம்னா பயிரிட்ட விவசாயிக்கு எப்படி இருக்கும், நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனை மருத்துவரையாவுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த சூழலில் மருத்துவரையா அவர்களின் பின்னால் நிற்கிறோம், இதோ ஐயா அவர்களை நாங்கள் நிற்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால ஐயாவுக்கு இணை ஐயா தான். யாரும் ஐயாவுக்கு இணையாக முடியாது. ஐயாவுக்கு இணையாக முடியுமா? ஆமாம், ஐயான்னா ஐயா தான். அவர் தான் வழிகாட்டி. அவர் மூத்த தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை கேளுங்க. இன்னைக்கு ஐயா அப்போலோ மருத்துவமனையில் ஒன்றும் இல்லை, ஒரு பரிசோதனைக்கு தான் போனாங்க. ஒரே நாள் தான். எவ்வளோ தலைவர்கள் வந்து பார்த்தாங்க. நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்லுகிறார். நீ மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுகிறார்கள். இப்போ சமூக நீதிக்கு இங்கே போராடுறாங்க. ஐயா அகில இந்திய சமூக நீதி போராட்டம்னு டெல்லியில் நடத்தினாங்க. எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆதரவு கேட்டாங்க. டெல்லியில் நடத்துகிற மாநாட்டுக்கு மத்திய அமைச்சர்கள், பிரதமர் வரல, வாஜ்பாய் வேற ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், எல்லா கட்சிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை கலந்து கொண்டு நான் சொல்லுங்க, இதை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மறைந்த ஒரு மூத்த தலைவர் ராஜேஷ் பைலட் சொன்னார். என்ன சொன்னார்? மாநாடு, இவ்வளோ பெரிய மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் முன்னேறிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலின வகுப்பினர், பழங்குடியின வகுப்பினர், சிறுபான்மை எல்லாத்துக்கும் சரியாக இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுன்னு சொல்லி டெல்லிக்கு வந்து மாநாடு நடத்துகிறாரு. இவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதில் ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க, என்ன தீர்மானம், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்திய நாட்டுக்கு அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நல கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் ஐயா என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். சொன்னோன்னு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி கேட்குறாரா? இந்திய அளவில் தமிழ்நாட்டில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட 108 ஜாதி, இப்போ 115 ஜாதியை சேர்த்துட்டாங்க. அதனால் இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு, இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு. எப்படி வந்துச்சு? யாரால் வந்துச்சு? எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த 10.5 விழுக்காடு சட்டமானதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கைபேசியில் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அவர் பேசுனார், நானும் கூட இருந்தேன். ஐயா உங்களுக்கு சந்தோஷம் தானா, திருப்தி தானா? உங்களுக்காக தான் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டமாக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்தார். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, ஐயா அன்னைக்கு சொன்ன வார்த்தை, உங்கள் 40 வருஷ போராட்டத்துக்கு கிடைத்த பலன் இந்த 10.5ன்னு சொன்னார். அதுக்கு பிறகு வந்த இன்றைய அரசும் உயர்நீதிமன்றம் போனாங்க, தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தாங்க, அரசாணை போட்டாங்க. அதோட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தையும் அமைச்சு இதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. முயற்சி எடுத்தாங்க, நடக்கலை. காணல் நீராக போயிடுச்சு. கை கேட்டுனது வாய் கேட்டல. உடனே நிறைவேற்றமா வேண்டாமா? இப்போ தேர்தல் நேரம். ஐயா கூட சொல்லியிருக்கிறாங்க, நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, இது சமூக நீதி மிக முக்கியமான பிரச்சனை. பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர்கள் முன்னேறல, குடிசை வீடுகளை வாழ்கிறாங்க. வீட்டுக்கு முன்னால் ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, மாட்டுக்கண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்நிலை பாருங்கள். குடிசையில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டம் வட மாவட்டங்கள், வன்னியர் மாவட்டங்கள். அப்போ இவங்க முன்னேற வேண்டாமா? வன்னியர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? முன்னேறிய மாநிலமாக சொல்ல முடியுமா? ஆகவே வன்னியர்களுக்கு உண்டான
பங்கை பிரித்து கொடுங்கள். அதை போலவே எல்லா ஜாதிக்கும் சரியான பங்கை பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறது தான் ஐயா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கை பிரித்து கொடுங்க. அதற்காக அடித்தளமாக இருப்பது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னைக்கு கேரளாவில் மன்னிக்கணும், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், ஒடிசா இந்த மாநிலத்தில் நடத்தியாச்சு. இப்போ சமூக நீதியுடைய பிறப்பிடம்னு சொல்கிறோம், சமூக நீதியுடைய தொட்டில்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைவேற்றணுமா வேண்டாமா? ஆகவே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தமிழக அரசு நடத்த வேண்டும். இது ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்களும் சட்டமன்றத்தில் வற்புறுத்தி பேசணும், வெளிநடப்பு பண்ணோம், ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண சட்டமன்றத்துக்குள்ளேயே. ஆகவே தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு நடத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதை வென்றெடுத்து கொடுப்பவர், நல்ல ஞாபகம் வச்சுக்குவாங்க, இதையெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தி, மகாசக்தி, மாமனிதர் மருத்துரையா அவர்கள் காலத்தில் பெற்று தருவார். மருத்துரையா காலத்தில் பேரெல்லாம் எப்போது நடக்குமா? நடக்கவே நடக்காது. யாரால் முடியும்? இது யாரால் முடியும்? ஐயாவால் முடியும். யாரால் முடியும்? ஆமாம், ஐயா பின்னால் எல்லாம் நிற்கிறோம் தானே. தமிழ்நாடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு அரசு வழிவிடக்கூடாது, இடம் கொடுக்காமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற வெயிலில் நம்ம சகோதரிகள்லாம் உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயாவை பார்க்கணும், போராட்டணும் வந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த செய்தியை நாட்டுக்கு நான் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இது எல்லாருக்குமான சமூக நீதி. இந்த செய்தியை பெரிய செய்தியை நாட்டுக்கும் உலகுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொண்டு, எவ்வளோ நெருக்கடியாக இருந்தால் கூட இந்த சாலையில் பாருங்கள் முழுசாக அடைச்சி பாதுகாப்பு கொடுத்த, அனுமதி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு, மாநகராட்சி காவல்துறை நண்பர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், உழைத்தவர்கள், பூபதி உள்ளிட்ட எல்லாரும், பூபதி, மாவட்ட செயலாளர், வட்ட பகுதி செயலாளர்கள், அதே மாதிரி நம்முடைய மூத்த நிர்வாகிகள் திருக்கச்சூர், ஆறுமுகம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தலைமையில் அணிவகுப்போம். நாளை 26 தேர்தலுக்கு ஐயா வெற்றி கூட்டணியை அமைப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் அங்கீகாரம் பெறும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு நல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக அனைவருக்கும் நன்றி என நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.